அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு விசை எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடி பரலோக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல நல்ல வாய்களை திறந்து அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவனுடைய ஆலயத்தில் எங்கள் சகோதரர்கள் நடுவிலே தேவனை துதிப்பேன் என்கிற வார்த்தையின் வண்ணமாய் எல்லாரும் சபையின் நடுவில் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்கள் நல்ல பிரசன்னங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவ பிரசன்னம் இந்த பகல் நேரத்தில் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. எங்களுக்கு தேவையான ஆகாரங்களை தருபவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறவரே, நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற நல்லவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திராண்டவரே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, இயேசு ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க, ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமலையாய் பிரவேசித்த, பெருமலையாய் பிரவேசித்த, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே,
மலையாக பொழியும். ஆவியே மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். ஆவியே சொல்லுங்க. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் நேரத்தில் எங்களை உங்களுக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்கள் நடுவில் எழுந்தருளும். இன்றைக்கு தேவையான உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட தீர்க்கமாய் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். வந்த தேவ ஜனங்கள் யாவரும் உம்முடைய வார்த்தையை சுதந்தரித்தவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய், அனுபவித்தவர்களாய் தேவரீர் கடந்து போக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருக பண்ணினேன். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருக பண்ணினேன். அல்லேலூயா. கவனியுங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. அவன் ஒருவனாயிருக்கையில், அவன் சாதாரணமான இருக்கையில், அவனுக்கு எந்த பின்னணியும் இல்லாத நேரத்தில், அவனுக்கு எந்த தரிசனம் இல்லாத நேரத்தில், அவன் சாதாரணமான மனிதனாய் அவன் ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தது உண்மை, அவனை ஆசீர்வதித்ததும் உண்மை, அவனை பெருகவே பெருக பண்ணினதும் உண்மை. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனியுங்கள். அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை அழைக்கிறார். அந்த மனிதனை அழைத்தார், அந்த மனிதனை ஆசீர்வதித்தார், அவனை பெருகவே பெருக பண்ணினார். ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மை என்றால் நிச்சயம் அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை என்றால் நிச்சயம் இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கவனியுங்கள். இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் அனுமதிக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் அவனை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
கவனியுங்கள். அப்போ இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் சபையில நிறைவேற்ற வேண்டும் என்றால், உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்தின் நடுவில் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால், அவர் பெருக செய்ய வேண்டும் என்றால், குடும்பத்தை பெருக செய்ய வேண்டும் என்றால், சபையை பெருக செய்ய வேண்டும் என்றால், ஊழியத்தை பெருக செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த வார்த்தையை இப்படி ஆரம்பிக்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். சொல்லுங்கள், நோக்கி பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார். எதற்கு நோக்கி பார்க்க சொல்லுகிறார்? ஏன் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அர்த்தம் அப்படி என்றால் ஏதோ ஒன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, சாராளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறபடியால்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தகப்பனையும் தாயையும் நோக்கி பாருங்கள். நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருகவே பெருக பண்ணினேன். உங்களையும் அழைத்த தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. கவனியுங்கள். நான் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு பேச வேண்டும் என்று என் இருதயத்தில் பலமாய் ஏவினபடியால் இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாய் இந்த வார்த்தை சபையை அடுத்த கட்டத்திற்குள் கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் சில கண்டிப்பு வரலாம், இந்த வார்த்தைகள் சில பேருடைய இருதயத்தை காயப்படுத்தலாம், இந்த வார்த்தைகள் சில பேரை வேதனைப்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை இருதயத்தை பிளக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லிவிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கவனியுங்கள். இந்த தகப்பன் தாயார் தான் பிள்ளைகளை உரிமையாய் கண்டிக்க முடியும். வெளியே இருக்கிற பிள்ளைகளையோ வெளியே இருக்கிற நபர்களையோ எந்த தாயும் தகப்பனும் கண்டிக்க எந்த அதிகாரம் கிடையாது. ஆனா சொந்த தகப்பனுக்கு தான் பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்படி ஏதோ ஒன்று கர்த்தர் சபையில பேச வேண்டும் என்று என் இருதயத்தில் கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறபடியால் நிச்சயமாய் இந்த வார்த்தை நம்முடைய சபைகளுக்கு தேவரீர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அல்லேலூயா. கவனியுங்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்றெடுத்த சாராளையும் முற்பிதாக்களை நோக்கி பாருங்கள். உன் பிதாக்களை நோக்கி பாருங்கள். அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறபடியால் அந்த ஃபார்முலாவை இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் கர்த்தர் அப்ளை பண்ண விரும்புகிறார். அவர்களை செய்ததை நாமும் செய்வோம் என்றால் நிச்சயமாய் ஆபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய திருச்சபையில கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஆபிரகாமே, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். நீ உன் சத்துருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாய். உன்னிடத்தில் ஜாதிகள் தோன்றும், ராஜாக்களை எழுப்புவேன். மகிமையான தகப்பனாய் இந்த தேசத்தில் நான் உன்னை நிலைநாட்டுவேன். உனக்குள் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று எத்தனையோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்குள் வைத்தார். அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் இனி நம்ம சபை மூலமாய் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அப்ப கவனிங்கள். அந்த ஆபிரகாமை நோக்கி பார் என்று ஏன் கர்த்தர் நம்மிடத்தில் பேச வேண்டும்? அப்ப ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தர ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஒருவனை தான் அழைத்தார். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள பல நட்சத்திரங்களை கர்த்தர் வைத்திருந்தார்.
ஆமென் சொல்ல முடியுமா? பல சந்ததிகளை வைத்திருந்தார், பல தலைமுறைகளை மனதில் வைத்துதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். அர்த்தம், பல சந்ததிகளை மையப்படுத்தி தான் இயேசு உங்களையும் அழைத்திருக்கிறார். ஏதோ உங்களை அழைத்ததற்கு காரணம் நீங்க வீடு கட்டணும், கடன் இல்லாம இருக்கணும், உங்க வியாதி சுகமாகணும், உங்களுக்கு எல்லையில்லா சமாதானத்தை தரணும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நயம் காட்டி அழைத்தவருடைய காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் பல சந்ததிகளை எழுப்ப வேண்டும், ஒரு தலைமுறைகளை எழுப்ப வேண்டும், தேவனை மனதார சேவிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தரிசனத்தை மனதில் வைத்துதான் கர்த்தர் ஒரு கூட்டத்தை தமக்காக ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஆபிரகாமை நம்பி ஆண்டவர் ஒரு சாரலை தந்தது உண்மை என்றால், ஏதோ ஒரு ஈசாக்கை தருவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராலையும் இணைக்கவில்லை. இந்த ஆபிரகாமுக்குள்ளாக பல பல நட்சத்திரங்கள், பல பல சந்ததிகள், பல பல கோத்திரங்கள். ஓ, ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அதன் மூலமாய் யாக்கோபு பிறக்க வேண்டும் என்ற தேவ திட்டம். யாக்கோபு மூலமாய் யூதா எழும்ப வேண்டும் என்பது தேவ திட்டம். இந்த யூதா கோத்திரத்திலிருந்து அகில உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு யூத ராஜ சிங்கம் எழும்ப வேண்டும் என்பது தேவ திட்டம். இப்படி பல கோணத்தில் பார்த்து, பல தரிசனத்தை அடைந்து, பல பிதாக்களை அனுபவித்து, பல தலைமுறைகளை ஏற்படுத்தி ஒரு மகிமையான ரட்சிப்பை தருவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அல்லேலூயா. அர்த்தம், ஆண்டவர் பெரிய பல தரிசனத்தை மனதில் வைத்துதான் தேவன் ஒரு பிள்ளைகளை தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இந்த பகல் நேரத்தில் ஏதோ ஒரு சாதாரணமாய் அழைக்கப்பட்டது மாதிரி தெரியலாம். யாரோ ஒரு சுவிசேஷம் சொன்னாங்க, ஆகையால் நான் ரட்சிக்கப்பட்டேன். யாரோ ஒரு தேவ மனிதன் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஆகையால் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏதோ திடீரென்று நான் சபைக்கு வந்துட்டேன், எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டதுனால அந்த வழியில நான் பிறந்து விட்டேன், இப்படி என்று நினைத்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, பல தரிசனங்களையும் பல திட்டங்களையும் மனதில் வைத்துதான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? கவனியுங்கள், ஏன் பிதாக்களை நோக்கிப்பார் என்று சொன்னார்? அப்படி ஆபிரகாமின் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? ஜெபத்தோடு கவனிங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம், 17, 16. உனக்கு ஒரு குமாரனை தருவேன். சொல்லுங்க, உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆபிரகாமை அழைத்தவர் முதலாவது ஆபிரகாமை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். சத்தமாய் சொல்லுங்க, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். சத்தமாய் சொல்லுங்க, என்ன தருவேன்? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இதுதான் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லலாமா? என்ன தருவேன்? உனக்கு ஒரு குமாரனை. சத்தமா சொல்லுங்க, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆபிரகாமை அழைத்தவர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை. ஏன் குமாரனை தர வேண்டும் என்று விரும்பினார்? வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனம். யோவான் 8:35. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஏன் குமாரனை தர வேண்டும் என்று தேவன் விரும்பினார்? ஏன் குமாரனை தர வேண்டும் என்று சொன்னால், இந்த குமாரன் தான் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அடிமைகளை தருவதில்லை? ஏன் கர்த்தர் வேலைக்காரனை தருவதில்லை? ஏன் கர்த்தர் மற்றவனை நம்மிடத்தில் தருவதில்லை? ஏன் ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு ஒரு குமாரனை தர வேண்டும் என்று சொன்னார்? ஏனென்றால் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது. ஆனால் குமாரன் என்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான், என்றென்றைக்கும் கூடவே வருவான், என்றென்றைக்கும் தகப்பனோடு கூட இருப்பான், என்றென்றைக்கும் தகப்பனையே நம்புவான், என்றைக்கும் தகப்பன்
தரிசனத்தை சுமப்பான். குமாரன் தான் என்றென்றைக்கும் தகப்பன் பாரத்தை அறிந்து தகப்பன் வீட்டில் நிலைத்திருக்க முடியும். ஆகையால் தான் வேதம் உரைக்கிறது, பாவிகள் நீதிமானின் சபையில் நிலைத்திருப்பதில்லை. நீதிமான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. இதை மனதில் வைத்துதான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அல்லேலூயா. ஜெபத்தோடு சொல்லுங்கள், நான் உனக்கு ஒரு குமாரனை. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, ஏன் குமாரனை தர வேண்டும் என்றால் அந்த குமாரன் தான் என்றைக்கும் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. குமாரர்கள் என்ன செய்வாங்க? என்றைக்கும் நிலைத்திருக்க முடியும். ஏன் கர்த்தர் வேலைக்காரனையும் அடிமைகளை கர்த்தர் தரவில்லை? ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிறது ஆபிரகாமுக்கு. பெரிய காலதாமதம் நடக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் ஒரு குமாரனை தருவேன். 1 வருடம் ஆயிற்று, குமாரன் பிறக்கவில்லை. 2 வருடம் ஆயிற்று, குமாரன் பிறக்கவில்லை. 3 வருடம் ஆயிற்று, குமாரன் பிறக்கவில்லை. 10 வருடம், 15 வருடம், 20 வருடம். இப்படி கால தாமதம் போக போக ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, இத்தனை ஆண்டுகள் என்னை கடந்து போக பண்ணினீர், ஆனால் நீர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னும் என் கண்கள் காணவில்லையே, இன்னும் என் கண்கள் பார்க்கவில்லையே, இன்னும் நான் சுதந்தரிக்கவில்லையே, என் கண்கள் இன்னும் குமாரனை பார்க்கவில்லையே. நீங்க சொன்னீரே எனக்கு ஒரு குமாரனை தருவேன் சொன்னீரே, இதுவரைக்கும் நான் தேடி பார்க்கிறேன், இதுவரைக்கும் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த குமாரனை பார்க்கவில்லை என்று அதிருப்தியில் வேதனைப்பட்ட ஆபிரகாம் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3, 4. என்ன தருவீர்? தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டின் விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். அருளவில்லை. என் வீட்டில் பிறந்த இந்த பிள்ளைகள் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, இப்படியாய் உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. சில கால தாமதம் ஏற்படுகிறது, சில கால சூழ்நிலைகள் வருகிறது. 1 வருஷமாய தரிசனம் நடக்கல, 2 வருடமாய தரிசனம் நடக்கல, 10 வருஷமாய தரிசனம் நடக்கல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறல, கர்ப்பம் திறக்கவில்லை, சாராள் பிள்ளை பெறவில்லை, ஒரு ஈசாக்கு பார்க்கவில்லை. அதிருப்தி அடைந்த ஆபிரகாம் தேவனை பார்த்து சொல்லுகிறார், அடிமைக்கு என்ன தருவீர்? இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லையே, என் வீட்டில் பிறந்திருக்கிற இந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும் என்று ஆபிரகாம் ஜெபிக்க தொடங்கினான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. பிள்ளை பெறாததை கண்ட ஆபிரகாம் இப்ப தெய்வத்தை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீ பிள்ளை தரலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க குமாரனை தராவிட்டாலும் பரவாயில்ல, நான் கேட்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த வேலைக்காரனை எனக்கு பிள்ளையாய் தருவீங்களா? இந்த எலியேசரை எனக்கு பிள்ளையாய் தருவீங்களா? என் வீட்டிலேயே இருக்கிறானே, இவன் என் வீட்டுக்கு சுதந்திரவாளியாய் இருக்கட்டும் என்று இவன் ஜெபிக்க தொடங்கும் பொழுது பரலோகத்தின் தேவனாக கர்த்தர் சொன்னார், இவன் உன் வீட்டின் சுதந்திரவாளி அல்ல, வானத்தை எண்ணாந்து பார், இப்படி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு வேலைக்காரன் அல்ல, உனக்கு குமாரனை தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஜெபத்தோடு கவனிங்க. ஆபிரகாம் பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் பிள்ளைக்காக ஜெபிக்கிறதை மறந்துவிட்டு இப்ப வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறா. இவ எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும், இவ எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும், இவ எனக்கு பிள்ளையா இருக்கட்டும், இவ எனக்கு ஈசாக்கின் ஸ்தானத்தில் இருக்கட்டும், இந்த எலியேசர் எனக்கு இருக்கட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்க
கேட்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. இப்ப மறுபடியும் ஆபிரகாமுக்கு தோணுகிறது, நான் வேலைக்காரனை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு வேலைக்காரனை தரல. நான் எலியேசரை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு எலியேசரை தரல. கால தாமதம் ஏற்படுகிறது, கர்ப்பம் எல்லாம் செத்து விட்டது, முதிர் வயது மாறிவிட்டது, தோலெல்லாம் சுருங்கி விட்டது. ஆபிரகாமுக்கு பதட்டம் ஏற்படுகிறது, ஆபிரகாமுக்கு பயம் ஏற்படுகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறாதா, வாக்குத்தத்தங்கள் நடக்காதா, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு புலம்பல் சத்தம் அங்கீகரிக்கிறது, ஒரு புலம்பல் ஏற்பட தொடங்கிறது. இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிற ஆபிரகாம் மறுபடியும் தேவனிடத்தில் போகிறான், மறுபடியும் தெய்வ சமூகத்தை நாடுகிறார். இப்பொழுது வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18. 100 வயதாகிவிட்டது, எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமோ? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். அன்னைக்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? பிள்ளையை பார்க்காதபடியால், பிள்ளைகளை கண்கள் அடையாதபடியால், ஈசாக்கை பார்க்காதபடியால் கால தாமதம் ஏற்பட்ட ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை பார்த்து கேட்டான், இந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும், இவன் எனக்கு பிள்ளையா இருக்கட்டும். கர்த்தர் சொன்னாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி. இப்போ ஆண்டவர் இந்த எலியேசரை தராதபடியால் இந்த ஆபிரகாம் மறுபடியும் தேவனிடத்தில் போய் சொல்லுகிறார், அன்னைக்கு எலியேசரை கேட்டேன், நீங்க எனக்கு தரல, இன்னைக்கு உன்னை கேட்கிற ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பதாய் பிழைப்பானாக. எனக்கு எலியேசரை தான் தரல, இந்த இஸ்மவேலை தரீங்களா? இந்த இஸ்மவேலை தரீங்களா? இஸ்மவேல் யார்? அடிமைக்கு பிறந்தவன். இப்ப ஆபிரகாமுடைய கேள்வி என்ன தெரியுமா? என்ன நம்பி வேலை காரண தரல, ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அடிமை எனக்கு தரீங்களா? இந்த இஸ்மவேலை எனக்கு தரீங்களா என்று கேட்டவுடனே கர்த்தர் சொன்னார், இந்த இஸ்மவேலையும் உனக்கு தருவதில்லை. உன் மனைவியாய் இருக்கிற சாராள் நிச்சயமாய் கர்ப்பவதியாகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயர் வை. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம், ஈசாக்குக்காக அழ வேண்டிய ஆபிரகாம், ஈசாக்குக்காக உபவாசம் இருக்க வேண்டிய ஆபிரகாம், பிள்ளைக்காய் கதற வேண்டிய ஆபிரகாம், கால தாமதம் ஏற்பட்ட உடனே பிள்ளைக்காக ஜெபிக்கிறதை மறந்துவிட்டு ஆபிரகாம் அடிமைக்காக ஜெபிக்க தொடங்கினான், வேலைக்காரனுக்காக ஜெபிக்க தொடங்கினான். இந்த ஜெபங்கள் தேவ சன்னிதானத்தில் எட்டவில்லை. எட்டின பொழுதும் இந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கவும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாம் இந்த எலியேசரை கேட்டா கர்த்தர் தந்தாரா? இல்ல. ஆபிரகாம் இஸ்மவேலை கேட்டார், கர்த்தர் தந்தாரா? இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ கேட்க வேண்டியது ஈசாக்க கேட்கணும். ஈசாக்க கேட்டா நான் உனக்கு தந்திருப்பேன். ஆனா ஈசாக்க கேட்காம நீ எலியேசரை கேட்டதினால் உன் ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. நீ ஈசாக்க கேட்காம இந்த அடிமையை கேட்கிறதினால் இந்த ஜெபங்கள் என்னால கேட்க முடியாது. நீ கேட்க வேண்டியதை கேள், நான் உனக்கு தர போகிறேன். நீ எதற்காக ரிஸ்க் எடுக்கிற? எதற்காக ஜெபிக்கிற? எதற்காக உபவாசம் எடுக்கிற? ஓ, என் திட்டத்தை கேட்க வேண்டியதை கேட்டு பார். உனக்காக வானங்களை நான் திறந்து முதிர் வயதானால் நான் பிள்ளையை தருவேன். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ஈசாக்காக ஜெபிக்க வேண்டிய நீ எலியேசருக்காக ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. ஈசாக்காக மன்றாட வேண்டிய நீ இப்ப இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. ஜெபத்தோடு கவனிங்கள். ஆபிரகாம் சாதாரணமான மனிதன் அல்ல. ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன். ஆபிரகாம் தேவ மகிமை
அடைந்தவன். தேவ கோபாக்கினி இறங்கி வரும் பொழுது திறப்பில் நின்று தேவனை நோக்கி 50 நீதிமான்கள் இருந்தால் தடுப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் தடுப்பீரோ, 20 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காமல் இருப்பீரோ என்று புலம்ப தொடங்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டானது. நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற வீரன், ஆபிரகாம் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். இது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஒரு ஜெபங்கள் அபிமெலேக்குடைய அந்த மொத்த ஊர்ல இருக்கிற எல்லா கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, இப்படி ஜெபாபிஷேகத்தை பெற்ற நீ சாதாரணமானதுக்காக ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கவில்லை ஆபிரகாமே. பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, பிறப்பில் நிற்கிறதுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, இந்த திருச்சியின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, ஆண்டவரே என் குறைவுகள் மாறட்டும், எலியேசரை தாங்க, இந்த இஸ்மவேலை தாங்க, இந்த ஜெபங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. நிலையானதுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, தங்குற வீட்டுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, ஓடி போகிற அடிமைக்காய் ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் பேட்டர்னை மாற்று, உன் ஸ்டைலை மாற்று, நீ ஜெபிக்கிற விதங்களை மாற்று. நீ எலியேசரை கேட்காத, நீ இஸ்மவேலை கேட்காத, நீ ஈசாக்கை கேளு என்று கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கு கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையே, ஈசாக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, எலியேசருக்காக ஜெபிக்கிறது தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஈசாக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, நீ இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறது ஏனோ ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. திறப்பில் நிற்க வேண்டிய நீ, அழ வேண்டிய நீ, திறப்பில் வாசல நின்று ஜனங்களுக்காய் கதற வேண்டிய நீ, உன் குடும்பத்திற்காய் அழுவது ஏனோ தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு பெரிய ரட்சிப்பு வரட்டும், ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும், கிளை சபைகள் எழும்பட்டும், அநேக ஊழியர்களை எழுப்போம், ஒரு பெரிய மகிமை, இப்படி எல்லாம் ஜெபிக்க வேண்டிய நீ, என் கண்ணீர் மாறட்டும், என் போராட்டம் மாறட்டும், எனக்கு இஸ்மவேலை தாங்க, எனக்கு எலியேசரை தாங்க, ஏனோ இந்த ஜெபங்கள் என் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம், ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். அன்பு சபையே, இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். ஆண்டவர் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து திருச்சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து திருச்சபை நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமே, உனக்குள்ள எவ்வளவு பெரிய ஜெபாக்கினி இருக்கிறது உனக்கு தெரியாது. உன் ஜெபத்தை கேட்டு அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா கர்ப்பத்தை நான் திறந்திருக்கிறேன். உன் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. உன் ஜெபத்தை கேட்டு நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று நானே இறங்கி வந்தேன். தேவ தூதர்கள் உன்னை தேடி வந்தார்கள். நீ பரிந்து பேசின விதங்கள் எனக்கு பிடித்தது. தேவனுடைய கோபத்தை திருப்பினவன் நீ அல்லவா? இப்படி ஜெபிக்க வேண்டிய நீ இன்னைக்கு சாதாரணமாய் ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கல ஆபிரகாமே. இப்படி ஜெபிக்க வேண்டிய நீ ஒரு சாதாரண காரியத்திற்காய் ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ரகடமன துரலபலதியா அஸ்மனனதியா பிராட்டரலதியா துதிங்க 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 துதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிலையானதுக்காக ஜெபிக்க வேண்டிய நீ சாதாரணமானதுக்காக அதிக நேரம் ஜெபிக்கிறது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. ஓ ரபபபல ஜபடலதியா அகடகடகடகடா. நிலையானதுக்காக ஜெபி, நிலையானதுக்காக ஜெபி, நிலையானதுக்காக ஜெபி. எது நிலையானது? சபை நிலையானது, ஊழியம் நிலையானது, ஆத்துமக்கள் நிலையானது, எழுப்புதல் நிலையானது, ரட்சிப்பு நிலையானது, ஓ ரட்சிப்பு நிலையானது, ஒரு மகிமை நிலையானது. இதற்காக ஜெபிக்க வேண்டிய நீ நிலையில்லாத உலகத்திற்காய், நிலையில்லாத ஆசீர்வாதத்துக்காய், நிலையில்லாத இருக்கிற ஒரு அபல துரபட தரகடகடா. இது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. மறுபடி எழும்பு, மறுபடி எழும்பு, மறுபடி எழும்பு. உன் ஜெபத்தை எழுப்பே. ஒரு முந்தி ஜெபித்தாயே, முந்தி ஜெபித்தாயே, என் சபையில் அற்புதம் நடக்கட்டும். அந்த ஜெபத்தை எடு. ஒரு ரபபபபட ஜபடலா அகடகடகடகட தூரலபலபலபா ஒரு ரபலதியா சதரலதியா
முன்னாடி ஜெபித்த ஜெப குறிப்பு எங்க சகோதரி? முன்னாடி ஜெபித்த ஜெப குறிப்பு எங்க? ஒரு ராபா பாபா ஹாராலா ரெபலதியா பிரடல பல துரல படபா. முன்னாடி எடுத்த உபவாசம் எங்க? முன்னாடி எடுத்த தீர்மானம் எங்க? முன்னாடி நின்ற முழங்கால் எங்க? முன்னாடி ஜெபித்த ஜெபங்கள் எங்க? அதற்காக மறுபடி எழும்பு, அதற்காய் மறுபடி எழும்பு, அதற்காய் மறுபடி எழும்பு. விடாத 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 விடாத. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ரிபல தூரல பல தரபல பல பல அகட கட 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 ஓஸ்மட்டா அசெஃபே டெபெலதியா பிராட்டா ரா தூரடா அகட கட கட கட. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். குமாரனுக்காக ஜெபி, குமாரனுக்காய் முழங்கால் படியிடு, குமாரனுக்காய் அழு. ஓ ராபா பாபாடா சபடலதியா. நீ எலியேசருக்காய் ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்கவில்லை. ஓ ராபாபா. எல்லாரும் கண்ணை மூடணும், எல்லாரும் கண்ணை மூடணும். யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் ஜெபிக்க தொடங்கலாம், ஜெபிக்க தொடங்கலாம். உன் ஜெபம் எங்க? உன் வைராக்கியம் எங்க? நீ தேவனுக்காய் செய்த தியாகங்கள் எங்க? மறுபடி எழும்பு, மறுபடி எழும்பு, மறுபடி எழும்பு. ஓ ராபாபா பாபாடா அகட கட கட கட. இந்த ஜெபம் எனக்கு பிடிக்கல, இந்த ஜெபம் எனக்கு பிடிக்கல. நீ எலியேசருக்காக என்கிட்ட கேட்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல சகோதரி மகளே. எனக்கு இந்த ஜெபம் பிடிக்கல. இப்ப நீ செய்யற ஜெபம் எனக்கு பிடிக்கல. நீ இஸ்மாவேலை கேட்கிறது எனக்கு பிடிக்கல. ஈசாக்க கேள், ஈசாக்க கேள், அதுதான் எனக்கு பிரியம். ஓ ராபா பாபாட சபடலதியா அகட கட கட துரல பல பல பலபா ரிஸ்மன துரல பல பல துரல பல பலபா. ஈசாக்கே, ஈசாக்கே, ஈசாக்கே. ஏசேக்கு சித்தனாக்கள் வந்த பொழுது நீ சோர்ந்து போகல. மறுபடி துறவை தோண்டி ரெகோபத்தை கண்டடைந்தாயே. மறுபடி தோண்டு, மறுபடி தோண்டு, மறுபடி தோண்டு. ரெகோபத்திற்கு மறுபடி தோன்று. ஒரு சத்துருகள் தூட்டு விடுகிறது, சத்துருகள் மண்ணை போடுகிறது. அவன் வெட்கப்படத்தக்கதாய் மறுபடி தோண்டு. விடாத 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 விடாத. நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்து தேவ மகிமை, தேவ மகிமை இந்த நல்ல பகல் நேரத்தில் வெளிப்படட்டும். அந்த ஜபாபி ஊற்றப்படட்டும், அந்த ஜபாபி ஊற்றப்படட்டும், அந்த ஜபிக்கிற வல்லமை ஊற்றப்படட்டும், அந்த வைராக்கியத்தின் அக்கினி ஊற்றப்படட்டும். நிலையானதுக்காக ஜபிக்கிற சபை இந்த சபை. ஒரு ராபா பாபா பாபாடா தூரல படபா. சில சபைகள் அடிமையை தேடி கொண்டிருக்கிறது, சில சபைகள் வேலைக்காரனை தேடி கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், இது குமாரர்கள் இருக்க வேண்டிய இடம், இது குமாரத்திகள் இருக்க வேண்டிய இடம், நிலைத்திருக்கிற ஒரு இடம் இது. அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். நீங்க ஜெபிக்க 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 உங்க பேட்டர்ன் மாறுகிறது, உங்க ஜெப நோக்கம் மாறுகிறது, உங்க ஜெப தரிசனம் மாறுகிறது. அற்பமானதை ஜெபிக்கிறதை மறந்து விட்டு விலையேற பெற்றவைகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு வைராக்கியம் இந்த பகல் நேரத்தில் அநேகருக்குள் பற்றி எரிய தொடங்கி விட்டது. ஆபிரகாமே, உன்னை நான் எவ்வளவு நம்பணும் தெரியுமா? ஆபிரகாமே, நீ என் சிநேகிதன் என்று எல்லாருக்கும் முன்னாடி நான் பிரகடனப்படுத்தினேனே. உன்னை நம்பி ஒரு ஜபாவியை நான் ஊற்றினேனே. உன்னை நம்பிதானே ஊர் என்கிற கல்தர் பட்டணத்திலிருந்து நான் உன்னை அழைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த திருச்சபையில நான் வைத்திருக்கிறேன். எனக்கு நீ முந்தி சொன்னாயே, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கதறினாயே. எனக்கு பிள்ளைகள் வேண்டும், எனக்கு குமாரர்கள் வேண்டும், எனக்கு குமாரத்திகள் வேண்டும் என்று ஜெபித்தாயே. அந்த ஜெபம் எங்க? அந்த ஜெபம் எங்க? அந்த ஜெபம் எங்க? அந்த ஜெபம் எங்க? இன்னைக்கு அடிமைகள், வேலைக்காரர்கள், சாதாரணமானவைகள், அற்பமானவைகள் இதற்காக ஜெபித்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது. கர்த்தர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்க வந்திருக்கிறார் சகோதரா. மறுபடியும் உன்னை கர்த்தர் தம்முடைய மகிமையில் நிறைக்க வந்திருக்கிறார். நீ குமாரனுக்காய் ஜெபிக்க வேண்டியவன்,
நிலைத்திருக்கிறதற்காக கதற வேண்டியவன், நிலையானவைகளை தேட வேண்டியவன். ரபல்ல சஃபடூஸ் மடலதியா அகந்தன மன ஹதரகடபடபடா உரமன சஃபதுரபதியா இகதங்கன மன துரலபலபலபலபா. அந்த வைராக்கியத்தின் பிரசன்னம், அந்த ஜப வைராக்கியம் இந்த பகல் நேரத்தில் பற்றி பிடிக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். யோசித்து பாருங்க, நாம் நிலையானதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் என் இருதயத்தை ஏவுகிறார். இந்த ஜெபங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை, இந்த பிரயாசங்கள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. அன்றைக்கு எனக்காக நின்றாயோ, அந்த நிலைத்திருக்கிறதுக்காக எவ்வளவு உழைத்த, நிலைத்திருக்கிறதுக்காக எவ்வளவு உபவாசம் எடுத்த, நிலைத்திருக்கிறதுக்காக எவ்வளவு தேவனுக்காய் ஓடி 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 தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எப்படியெல்லாம் ஓடினோம். ஆனா அது நடக்காததுனால, அது பார்க்காததுனால இன்னைக்கு எலியேசரை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அது அடையாதபடியால் இப்போ இஸ்மவேலை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஆண்டவரே, ஒரு நாள் இந்த திருச்சி மாவட்டம் எனக்கு தாரும் என்று ஜெபித்தனா, எனக்கு 1000 ஆத்துமாக்கள் தாரும் என்று ஜெபித்தனா, ஒரு எப்படி ஆகலாம் ஒரு 100 ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று ஜெபித்தனா, அது நடக்காததுனால எனக்கு இந்த 200 பேர் போதாண்டவரே என்று இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா? ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல, அதற்காக மறுபடி ஜெபி, அதற்காக மறுபடி திறப்புல நில், அதற்காக மறுபடி தேவனை தேடி. நிலையானதற்காய் ஜெபிக்கிறவன் யார்? அவர்கள் மேல் தேவன் கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். ஜிம் எலியட் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் தன்னுடைய வாலிப பிரயாணத்தில் ஒரு முறை விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஈக்வாடார் என்கிற ஒரு தீவை பார்க்கிறார். அங்க காட்டுவாசி ஜனங்கள் வசிக்கிற ஒரு இடம், இயேசுவை குறித்து தெரியாதிருக்கிற ஒரு இடம். இந்த ஜிம் எலியட்டுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது. எனக்கு இயேசுவை பற்றி தெரியும், நான் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்திருக்கிறேன், நான் ஒரு திருச்சபைக்கு போகிறேன். ஆனா இந்த ஈக்வாடார் தீவுல இருக்கிற ஜனங்களுக்கு யார் இயேசு பற்றி சொல்லுவார்கள் என்கிற ஒரு ஆத்துமா பாரம் இந்த ஜிம் எலியட்டுடைய இருதயத்தில் தாக்கப்பட்டது. அவர் பிரயாணித்து தன் வீட்டுக்கு போன உடனே அங்க வீட்டில் அப்பதான் திருமணமாகி ஜிம் எலியட்டுக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறது. இப்ப இந்த ஜிம் எலியட் தன்னுடைய இளம் மனைவி பார்த்து சொல்லுகிறார், நான் பிரயாணித்து வந்த பாதையில் இந்த ஈக்வாடார் தீவுகள்ல எத்தனை ஆத்துமாக்கள் இயேசுவை பற்றி தெரியாம இருக்கிறது, எத்தனை ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லாம இருக்கிறது, எத்தனை பேரு இயேசுவை தெரியாமல் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொகுசாய் இருக்கிறோமே, தேவனுக்காய் எதுவுமே செய்யவில்லை என்று உரைத்த இந்த ஜிம் எலியட் தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னானா, எனக்கு ஆசையா இருக்கிறது, எப்படியாகிலும் இந்த ஈக்வாடார் தீவுகள் நடுவில் போய் இயேசுதான் உலக ரட்சகர் என்று பிரசங்கித்து ரட்சிப்பை கூற வேண்டும் என்ற ஆசை. இதை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவி சொன்னாள், ஆமாங்க, எப்படியாகிலும் இயேசுவை பற்றி சொல்லலாம், உங்களுக்காய் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கள் அனுப்பிவிட்டார். ஜிம் எலியட் தன்னுடைய 4 நபர்களோடு அவர் ஹெலிகாப்டர் மூலமாய் பிரயாணித்து நேராய் ஈக்வாடார் தீவுகளை இறங்கினார். வாக்கி டாக்கி மூலமாய் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள், இங்க ஈக்வாடார் தீவுல இறங்கி விட்டேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் இவர்களை சந்திக்க போகிறேன். மனைவி சொன்னாலா, நிச்சயம் உனக்காக ஜெபிக்கிற கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவார். இப்ப இந்த ஜிம் எலியட் தன்னுடைய ஹெலிகாப்டர் மூலமாய் கொண்டு வந்த தின்பட்ட பண்டலங்கள், தன்னுடைய ஆடைகள், வஸ்திரங்கள் எல்லாம் ஈக்வாடார் தீவுகளை இருக்கிற ஜனங்களுக்கு பரிசாய் கொடுத்தார். எல்லாரும் அங்கீகரித்தார்கள். இவர் வாக்கி டாக்கி மூலமாய் மனைவிக்கு சொன்னார், என் பரிசுகளை ஏற்றுக்கொண்டார்கள், உடைமைகளை அங்கீகரித்துக் கொண்டார்கள், நட்பாய் உறவாடி கொண்டிருக்கிறது. இந்த சாயந்தர நேரத்தில் நான் அவருடைய எல்லைகளுக்குள்ள போய் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க போகிறேன். இதை கேள்விப்பட்ட தன்னுடைய மனைவி சொன்னாலா, உங்களை ஏற்றுக்கொண்டது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போங்க, உனக்காக முழங்கால் படியிடுக்கிற, நீங்கள் ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு எனக்கு தொடர்பு கொள்ற வரைக்கும்
நான் முழங்காலியே நிற்கிறேன் என்று மனைவி சொன்னாள். இந்த ஜெபத்தை பார்த்த உடனே ஜிம்மியலுக்கு சந்தோஷம். என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறாள், கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிப்பார் என்று இவர் பாரத்தோடு சாயங்காலமான உடனே நேரா ஈக்வட தீவுகளுக்குள்ள போக ஆரம்பித்தார். காட்டுவாசி ஜனங்கள் இருக்கிற எல்லைகளுக்குள்ள இவர் போக ஆரம்பித்த உடனே எல்லாரும் பார்க்கிறார்கள், நம்முடைய எல்லையில வந்து விட்டார்கள் என்று எல்லாரும் சேர்ந்து ஜிம்மியலிட்டு கையை பிடித்துக் கொண்டு அவருடைய எல்லைக்குள்ள அவனை இழுத்து கொண்டு போனார்கள். ஜிம் எலியட் நினைத்து விட்டான், என்னை ஏற்றுக்கொண்டார்கள், என்னை அங்கீகரித்துக் கொண்டார்கள், இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று அவன் இழுத்து கொண்டு ஒரு இடத்தில் வைத்தவுடனே அந்த இடத்தை சுற்றி பார்க்கிறார். அந்த இடம் முழுவதுமாய் எலும்பு கூடுகளாய் தெரிகிறது, மண்டை ஓடுகள் தெரிகிறது, கால் எலும்புகள் தெரிகிறது, உடல் முழுவதும் எலும்புகள் தொங்கப்பட்டிருக்கிறது. ஜிம் எலியட் பார்க்கிறார், இது எல்லாம் மனிதனுடைய எலும்புகள், இது எல்லாம் மனிதனுடைய எலும்புகள். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் பட்டயத்தை எடுக்கிறார். ஜிம் எலியட்டுக்கு தெரிந்து விட்டது, இப்ப நான் சாக போகிறேன், என்னை கொல்ல போகிறார் என்று ஜிம் எலியட் அறிந்தவனாய் அவனை பார்த்து சொன்னாரா, இயேசு மனுக்குலத்திற்காய் ரத்தம் சிந்தினார், இயேசுதான் உயிருள்ள தேவன், இயேசுவை அறியாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, இயேசுதான் மகிமையானவர், இயேசுதான் உலக ரட்சகர் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த பிரசங்கம் பண்ண 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 தன்னுடைய எல்லைகளுடைய தலைவன் ஒருவன் அவன் கரத்தில் ஒரு பட்டயத்தை எடுத்து ஜிம் எலியட்டுடைய தலையை இரண்டாய் துண்டிக்கப்பட்டான். அவன் சரீரம் கீழே விழுந்தவுடனே அவன் கையை துண்டாக்கினார், கால்களை துண்டாக்கினார், இடுப்பை வெட்டினார், இதயத்தை பிளந்தார், கண்ணை எடுத்தார்கள். ஒவ்வொரு அவயங்களை எடுத்து 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 அங்கே சமைத்துக் கொண்டிருக்கிற பாத்திரத்தில் ஜிம் எலியட்டுடைய மனித கறியை போட்டு எல்லாரும் சமைத்து சாப்பிட்டு விட்டார்கள். எல்லாரும் சமைத்து மாம்சக்கறியை சாப்பிட்டு விட்டார்கள். இப்ப ஜிம் எலியட்டுடைய மனைவி அங்கே 7 மணி ஆயிற்று, காத்திருக்கிறார். என் கணவன் இன்னும் வரவில்லையே, 8 மணி ஆயிற்று, கணவன் இன்னும் தொடர்பு கொள்ளவில்லையே, 10 மணி 11 மணி 12 மணி, ஒரு நாள் கடந்தது, 2 நாள் கடந்தது, 3 நாள் கடந்தது. இவளுக்கு மரண பயம் வந்து விட்டது. ஐயோ, என் கணவர் இன்னும் என்னை தொடர்பு கொள்ளவில்லையே, 3 நாள் ஆகிவிட்டது என்று கை குழந்தை எடுத்துக்கொண்டவளுக்கு பயம் வந்து தன்னை அனுப்பின மிஷனரி சொசைட்டி சொல்லுகிறார்கள், ஜிம் எலியட் மறுபடியும் தொடர்பு கொள்ளவில்லை. இந்த மிஷனரி சொசைட்டி வேவு பார்க்கிறதுக்காய் அனுப்பும் பொழுது அங்கே ரத்த கரையோடு ஜிம் எலியட்டுடைய வஸ்திரம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் எடுத்துக்கொண்டு ஜிம் எலியட்டுடைய மனைவிடத்தில் கொடுத்து சொன்னார்களா, உன் கணவன் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் கோதுமை மணியை போல அவர் ஈக்வட தீவுல விதைக்கப்பட்டார், அவர் மரித்து விட்டார். எல்லாரும் சொன்னார்கள், மரித்த உடனே நீ என்ன செய்ய போற? இப்பதான் கையில கை குழந்தை, இப்பதான் உனக்கு சின்ன வயது, இன்னொரு திருமணம் செய்து கொள், உன் லைஃப் நல்லா இருக்கும். அப்ப இந்த ஜிம் எலியட்டுடைய மனைவி சொன்னாலா, என் கணவர் விட்ட ஊழியத்தை நான் செய்ய போறேன். எங்க என் கணவனார் கோதுமை மணியை போல விழுந்தாரோ, எங்க என் கணவனார் ரத்த சாட்சியாய் மரித்தாரோ, எங்க என் கணவனார் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜீவனை தேவனுக்காய் விட்டாரோ, எனக்கு ஒரு ஆசை, இதே கை குழந்தை எடுத்துக்கொண்டு அதை ஈக்வட தீவுல போறேன். இதை கேட்ட மிஷனரி சொசைட்டிகள் பயந்தது, நடுங்கினது. ஒரு ஆணால சாதிக்க முடியாதது உன்னால எப்படி சாதிக்க முடியும்? உன் கை குழந்தை எடுத்து என்னத்தை செய்ய முடியும் என்று எல்லாரும் பயந்தார்கள். ஆனா இந்த ஜிம் எலியட்டுடைய மனைவி யாருக்கும் பயப்படாமல், எந்த மனிதரை கண்டு பின்வாங்காமல் அதை ஈக்வட தீவுகளை நேராய் புறப்பட்டாள். கை குழந்தை எடுத்தாள், நேர காட்டுவாசி ஜனங்கள் மத்தியில போனார். நீங்கள் கொலை செய்த அந்த ஜிம் எலியட் என்னுடைய கணவன், நான் சொல்லுகிறேன், நானும் சொல்லுகிறேன், இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் உங்களுக்காய் சிலுவையில சுமந்த மெய்யான தேவன். இப்போ அந்த தீவுல இருக்கிறவங்க ஆச்சரியம், இவன் கணவனை கொன்னோம், மறுபடியும் வந்திருக்கிறார்களே என்று எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி. ஆனா இந்த ஜிம்மியல் கையில
குழந்தை வச்சு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இயேசுவை குறித்து பேச தொடங்கினார். ரட்சிப்பின் அனுபவத்தை உரைக்க ஆரம்பித்தார். ரட்சிப்பை குறித்து சொல்ல தொடங்கினார்கள். இப்படி சொல்ல 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 ஒரு கூட்டங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. ஒரு சபையை கட்ட தொடங்கினார்கள். ஒரு சபையை நியமிக்க ஆரம்பித்தார்கள். யாரும் வரவில்லை, யாரும் இயேசுவை தேடவில்லை. அப்பொழுது ஒரு நபர் நேராய் வருகிறார். எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, யார் இந்த ஊழியத்தை நடத்துவா என்று கேள்வி வரும் பொழுது நேராய் ஒரு நபர் வந்து சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். இந்த ஜிம்மி எலியட்டுடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். எனக்கு ஞானஸ்தானம் தாங்க, நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்றாரா? இந்த மனைவி கேட்டாளா, ஐயா நீங்க யாரு என்று கேட்டாரா? அந்த நபர் சொன்னாரா, என் கைகள் தான் ஜிம்மி எலியட்டுடைய தலையை துண்டாக்கினது. நான் தான் ஜிம்மி எலியட்டை கொலைய செஞ்சேன். நான் தான் ஜிம்மி எலியட்டுடைய மனித கரையை நான் தான் சாப்பிட்டேன். ஆனா இப்ப எனக்கு தெரிந்து விட்டது, அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் மெய்யான தேவன். அவருக்காய் ஏதாவது சாதிக்கிற இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு ஒரு சபை கட்டப்பட்டது. அந்த சபை கட்டுகிற அந்த இடத்துல அந்த நபர் ஊழியக்காரனாய் நியமிக்கப்பட்டார். ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. தலைவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று அந்த கிராமம் எல்லாம் தேடி வர தொடங்கினது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% மேல கிறிஸ்துவ நாடாய் மாறி இருக்கிறது அந்த ஈக்வடார் தீவு. அர்த்தம், தேவனுக்காய் நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியம். உலகத்தை தேடாமல் நிலையானதை தேட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் இந்த ஜிம் எலியட் மூலமாய் தேசங்கள் தேவன் பக்கமாய் திரும்பினது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு யோசித்து பார் சகோதரி, இன்னைக்கு யோசித்து பார் சகோதரா, நீங்களும் நானும் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் நினைக்கிறோம், சபைக்கு வர, சபைக்கு என் உழைப்பை தருகிற, சபையில என் காணிக்கை தருகிற, சபை கட்டுவதற்கு நான் உதவி செஞ்ச, இந்த ஃபேன் நான் வாங்கி தந்தது, இந்த கீபோர்ட் நான் வாங்கி தந்தது, இந்த ஸ்பீக்கர் நான் வாங்கி தந்தது, நான் 5 லட்சம் ரூபாய் சபைக்கு தந்த. ஒன்னு சொல்லட்டுமா, நீங்கள் தந்த 5 லட்சம் நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாய் ஆண்டவர் 1000 மடங்கு திருப்பி தந்து விடுவார். பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் நிலையானதற்காக எதை செய்து விட்டோ, எத்தனை ஆத்துமாக்களை உள்ளர கொண்டு வந்தோ, எத்தனை பேர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தோ, எத்தனை கிராமங்களை சந்தித்தோ, நிலையானதற்காக எதைக்காக நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ எலியாசரை கேட்டது எனக்கு பிடிக்கல, நீ இஸ்மவேலை கேட்டது எனக்கு பிடிக்கல, நீ ஈசாக்க கேளு, நீ நிலைத்திருக்கிறதை கேளு, நீ கேட்டு பார், நிலையானதை உனக்கு நான் தந்து ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்கள், ஏன் ஆண்டவர் ஒரு தேவ மனிதனுக்கு அடிமையை தராமல், வேலைக்காரனை தராமல் ஏன் பிள்ளைகளை தருகிறார்? ஆண்டவர் ஏன் திருச்சபையில் இந்த வார்த்தைகளை உரைக்கிறார்? திருச்சபைக்கு தேவை அடிமை அல்ல, திருச்சபைக்கு தேவை வேலைக்காரன் அல்ல, திருச்சபைக்கு தேவை தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். இப்போ ஏன் கர்த்தர் அடிமைகளை வெறுக்கிறார், வேலைக்காரனை வெறுக்கிறார், ஏன் பிள்ளைகளை நேசிக்கிறார்? ஏன் என்று கேட்டால் ஜெபத்தோடு கவனிங்கள். ஏன் அடிமைகள் தேவனுக்கு பிடிப்பதில்லை? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். ஆதியாகமம் 16:4. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இந்த ஆகார் யாருன்னா அடிமை. சொல்லுங்க, ஆகார் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லணும். ஆகார் யாரு? அடிமை. இப்போ இந்த அடிமையாய் இருந்த இந்த சாரால் என்ன தெரியுமா செய்தா? ஏதோ ஒரு தேசத்துக்குள் புறப்பட்டு அபிமெலேக்கியர்கள் இருக்கிற எல்லையிலிருந்து வரும் பொழுது, அந்த கூட்டத்தை விட்டு வரும் பொழுது அங்கே ஒட்டி கொண்டு வந்தவள் தான் ஆகார். சொல்லுங்க, அங்க ஒட்டி கொண்டு வந்தவள் தான் யாரு? ஆகார். ஆகார் யாரு? அடிமை. சொல்லுங்க, ஆகார் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லணும். ஆகார் யாரு? அடிமை. அடிமையுடைய நிலைமை என்ன தெரியுமா?
முதலாவது ஒரு வீட்டில் எஜமான் இருப்பார்கள், இரண்டாவது எஜமாட்டி, மூன்றாவது பிள்ளைகள், நாலாவது ஒட்டகம், ஐந்தாவது கழுதைகள், ஆறாவது ஆடு மாடுகள், ஏழாவது வேலைக்காரன், எட்டாவது தான் அடிமை. அல்லேலூயா. அப்போ இந்த அடிமை ஒரு ஒட்டகத்துக்கு சமம் அல்ல, இந்த அடிமை ஒரு கழுதைக்கு சமம் அல்ல. அடிமை யார் என்றால் கடைசி ஸ்தானத்தில் இருக்கிறவள் தான் அடிமை. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கீழே இருக்கிற இந்த அடிமையை இந்த சாரால் என்ன தெரியுமா பண்ணா? என் கர்ப்பம் திறக்கவில்லை என்று அறிந்த சாராளுக்குள்ள ஒரு நினைவு வருகிறது, இவள் மூலமா என் வீடு கட்டப்படும் என்று அறிந்த சாரால் என்ன தெரியுமா பண்ணா? இவள் ஸ்தானத்தை மறந்து இவ பார்க்கிற கீழே ஒட்டகம் இருக்கு, அதையும் கீழே போய், கழுதைக்கு கீழே போய், ஆடு மாடுக்கு கீழே போய், வேலைக்காரனுக்கு கீழே போய், அதுக்கு கீழே இருக்கிற இந்த அடிமையை பார்க்கிறா. அடிமை கையை பிடிக்கிறா, அடிமை கையை பிடிச்சு தூக்கி விடுகிறா. நீ வேலைக்காரனுக்கு மேல, நீ கழுதைக்கு மேல, நீ ஆடு மாடுக்கு மேல, நீ ஒட்டகத்துக்கு மேல, நீ எனக்கு சமம், நீ எனக்கு சமம், நான் உன்னை ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டுகிறேன் என்று சாராள் அடிமையா இருந்தவளை, கீழே இருந்தவளை தன் ஸ்தானத்தில் வைத்தவள் சாராள். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? கவனிங்கள். கீழே இருந்த ஆகார இவள் என்ன தெரியுமா பண்ணா? அடிமை என்று தெரியும், சாதாரணமானவள் என்று தெரியும், ஒட்டத்துக்கு கீழே என்று தெரியும், கழுதைக்கு கீழே என்று தெரியும், இந்த உலகத்தில் சாதாரணமான அடிமை என்று தெரியும். இது எல்லாவற்றையும் தெரிந்த இந்த சாரால் என்ன தெரியுமா பண்ணுகிறா? அந்த அடிமை பக்கத்துல போய், உனக்கு நான் இருக்கிறேன், உன் எதிர்காலத்தில் நான் இருக்கிறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், நான் உன்னை கனப்படுத்துகிறேன், யாருக்கும் மின்னாத ஸ்தானத்தை தருகிறேன், எனக்கு சமமாய் மாற்றுகிற ஆபிரகாமுக்கு நான் உன்னை தருகிறேன் என்று கீழே இருந்தவளை தூக்கி தூக்கி எடுத்து தன் ஸ்தானத்தில் வைத்தவள் சாராள். அல்லேலூயா. தன் ஸ்தானத்தில் வந்தவுடனே வார்த்தை எழுதப்படுகிறது, அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அடிமைனா யாரு தெரியுமா சகோதரா? அடிமைனா யாரு தெரியுமா சகோதரி? ஒரு நாள் நம்ம கீழே இருந்தோம், ஒரு நாள் நமக்கு ஜெபிக்க தெரியாது, ஒரு நாள் நமக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு நாள் மைக்க பிடிச்சு பாட தெரியாது, ஒரு நாள் தேவன் சன்னிதானத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்க தெரியாது. அடிமை போல இருந்தோம், கீழே இருந்தோம். ஆனா இந்த தேவ மனிதர் என்ன செய்தாரு? கீழே இருந்த நம்மை தூக்கி எடுத்து, ஜபனா இப்படி, ஆராய்தனா இப்படி, ஊழியனா இப்படி, சபைனா இப்படி, பைபிள் காலேஜ் இப்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஆராதிக்க கற்றுக் கொடுத்தார், தேவனுக்கு முன்பதாய் மாற்றினார், தன்னுடைய ஸ்தானத்தில் வைத்தார். இப்படி எல்லாம் வந்தவுடனே இந்த ஆகார் சொல்லுகிறார், தான் கர்ப்பவதியானதை கண்டபோது கீழே இருந்த அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்வு வரும் பொழுது, சொந்த வீடு வரும் பொழுது, நல்ல காரு வரும் பொழுது, நல்ல மேன்மை வரும் பொழுது, நல்ல பணம் வரும் பொழுது, நல்ல பாட தெரிந்தவுடனே, அந்நிய பாஷை பேச தொடங்கினவுடனே, இப்ப நாம சொல்றோம், தன்னை உயர்த்தினவரை, தன்னை நடத்தினவரை இந்த அடிமை அற்பமாய் நினைத்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. அடிமைனா யாரு தெரியுமா சகோதரி? அடிமைனா யாரு தெரியுமா சகோதரா? தன்னை தூக்கி விட்டவரை மறக்க தோணுகிறவன் அடிமை. என்னை தூக்கினவர் இயேசு, உளையான சேற்றில் இருந்த என்னை வாழ வைத்தவர் இயேசு. இப்ப பார்க்கிறார், இயேசுவா உலகமா, திருச்சபையா உலகமா, பரிசுத்த ஆராதனையா, திருமண வீடா? ஒரு கூட்டம் பார்க்கிறது, திருமண வீட்டுக்கு போகலாம், ஆராதனைக்கு இன்னொரு வாரம் கூட போகலாம், தன்னை உயர்த்தினவரை மறக்க தோணும். அவனை பார்த்துதான் இந்த பரிசுத்த வேதம் உரைக்கிறது, அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், அவர்கள் தேவ பார்வையில் அடிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை உயர்த்தினவரை மறக்க தோணும், தன்னை தூக்கி எடுத்தவரை அற்பமாய் பார்க்க தோணும். இவர் ஏன் இப்படி பிரசங்கிக்கிறாரு? இவர் யார் இப்படி பேசுறாரு? அந்த பாசமையை இப்படி இருக்கிறாங்க. ஒரு நாள் யோசித்து பாருங்க, இவங்க வார்த்தை தேவனுடைய வார்த்தை போல வந்தது, இவர்கள் சொல்லுகிற வார்த்தை தீர்க்கதரிசனமாய் வந்தது. பார்த்தா பயம், ஒரு தேவ தூதனை பார்க்கிற ஒரு உணர்வு. ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்தவுடனே ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் இந்த சாப்பாடு போடுறாங்க? ஏன் சாப்பிடாம போன என்ன நடக்கும்? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இங்க ஊழியம் செய்றாங்க? எதிர்க்கிற, போராடுகிற, தூக்குற என்று ஒரு கூட்டம் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பெயர் தான் வேதம் உரைக்கிறது, அவர்கள் அடிமை. அல்லேலூயா.
அல்லேலூயா. இரண்டாவது அடிமையுடைய இன்னொரு குணம் என்ன? 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 6ஆம் வசனம். கைக்குள் இருக்கிறாள். கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு, சத்தமா சொல்லுங்க, அவளை விட்டு. இரண்டாவது அடிமையுடைய கேரக்டர் என்ன தெரியுமா சபையே? அடிமையுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அந்த நெருக்கம் வரும் பொழுது, கடினம் வரும் பொழுது, சிலுவை தூக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கும் பொழுது, ஆராதனைக்கு வரணும், 7 மணினா 7 மணிக்கு வரணும் என்று கண்டிக்க தொடங்கும் பொழுது அடிமைகள் பார்ப்பார்கள், எனக்கு இந்த சபையில் நான் இன்னொரு சபை, எனக்கு இந்த கண்டிப்பு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடிமைகள் சிலுவை தூக்க மனதில்லை. அடிமைகள் கண்டிப்பு வருவதற்கு மனதில்லை. கடினங்கள் நடத்தும் பொழுது, கடினமான பாதையில வரும் பொழுது, ஒரு வனாந்தர பாதையில வரும் பொழுது அடிமைகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? என்னால இருக்க முடியாது, நான் ஓடி போகிறேன் என்று. அடிமைகள் கடினம் வரும் பொழுது ஓடி விடுவார்கள். ஆகையாதான் கர்த்தர் சொல்லுகிறார், சபையே நீ அடிமைக்காக ஜெபிக்காத, அடிமையை கொண்டு வராத, அடிமை வேணும் என்று கேட்காத. அடிமைகள் வந்தா ஒரு நாள் உன்னை அற்பமா நினைப்பா, அடிமைகள் வந்தா ஒரு நாள் உன்னை மறப்பா, அடிமைகள் வந்தா கடினம் வரும்போது ஓடி விடுவார்கள். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அடிமைக்காய் போராடுவது போதும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தொடங்கலாம், குமாரனுக்காக ஜெபிக்க தொடங்கலாம், குமாரத்திற்காக ஜெபிக்க தொடங்கலாம். இவர்களை கொண்டுதான் தரிசனங்களை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கவனியுங்கள், மறுபடி சொல்லுகிறேன். அடிமை தூக்கி எடுத்த தேவனை மறப்பார்கள். அடிமை வழி நடத்தினவர்களை அற்பமாய் நினைப்பார்கள். அடிமை கடினம் வரும்போது ஓடி விடுவார்கள். இவர்கள் பெயர்தான் வேதம் உரைக்கிறது, அடிமை. அல்லேலூயா. வேலைக்காரன் யார்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:3 தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். சொல்லுங்கள், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். சத்தமா சொல்லுங்க. வேலைக்காரனை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே. கவனியுங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை தருகிறார், சோதிக்கிறார், மோரியா மலைக்குள் கொண்டு போகிறார், தகன பலி செலுத்த வேண்டும் என்று கட்டளை வருகிறது. இதை அறிந்த ஆபிரகாம் தன் பிள்ளையையும் 2 வேலைக்காரனையும் இவன் அழைத்து கொண்டு போகும் சமயத்தில் தூரத்தில் அந்த இடத்தை கண்ட உடனே குமாரனுடைய கையை பிடிச்சாரு. வேலைக்காரனை பார்த்து சொல்றார், நீங்க கழுதை நிறுத்தி சொல்லுங்க இங்கே. சத்தமா சொல்லுங்க இங்கே. அப்போ வேலைக்காரனை யாரு தெரியுமா சகோதரி? வேலைக்காரனை யாரு தெரியுமா சகோதரா? கூட வர மாதிரியே வருவார்கள், தரிசனத்து கூட இருக்கிற மாதிரியே இருப்பார்கள், மோரியா வரைக்கும் கூடவே வருவார்கள். நம்ம நினைப்போம் இவர்களை கொண்டு சபை கட்டப்படும், இவர்களை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை நடத்துவார், நம்மை நம்ப வைப்பார்கள், நம்ம கூடவே இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கிறத பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அவர்கள் கூட இருக்கிறத பார்த்து நமக்கு சந்தோஷமா இருக்கும், நம்முடைய ஆசை நடக்கும், இவர்களை கொண்டு தேவ திட்டம் நடக்கும், இவர்களை கொண்டு மோரியா மலைக்கு கொண்டு போலாம், இவர்கள் தான் தேவனோடு சஞ்சரிப்பார்கள், இவர்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார் என்று நாம் ஆசைப்படுவோம். ஆனா வேலைக்காரன் யார் தெரியுமா? அவர்கள் இங்கேயே நின்று விடுவார்கள். வருவது போல தெரியும், நம்ப வைப்பார்கள். ஆனா வேலைக்காரனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? வருவது போல வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் நாங்க இங்கேயே இருக்கிறோம், எனக்கு இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி எல்லாம் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு இந்த யூத் மீட்டிங் எல்லாம் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு இந்த கிராம ஊழியம் எல்லாம் வேண்டாம் பாஸ்டர்,
வருவது போல வந்து சொல்லுவார்கள், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நான் என் வீட்டிலேயே இருக்கிறேன், நான் இதே இடத்துல நிற்கிறேன், இந்த இடத்தை விட்டு என்னால் வர முடியாது என்று வேலைக்காரன் நம்புவது போல வருவது போல வந்து தரிசனத்தை கை கொடுப்பது போல கொடுத்து கடைசியில் அவன் சொல்லுவா, இல்லை நாங்க இங்கேயே நின்று விடுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வேலைக்காரனை பார்த்து கூட கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த வேலைக்காரனுக்காக ஜெபிக்காத, நீ பிள்ளைக்காக ஜெபி. இப்ப அந்த வசனத்தை வாசிங்கள். நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள். யாரு சொல்லுங்க? நானும் பிள்ளையாண்டானோ அவ்விடத்தில் போய் தொழுது கொண்டு. அல்லேலூயா. இப்ப வேலைக்காரனை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறா, நானும் என் பிள்ளையாண்டானோ மோரியா வரைக்கும் போகிறோம், நானும் என் பிள்ளையாண்டானோ தரிசனம் வரைக்கும் போகிறோம், நானும் என் பிள்ளையாண்டானோ எங்கே தேவன் குறித்திருக்கிறாரோ அங்க மட்டும் நடந்து போவோம். அர்த்தம் என்ன தெரியுமா? வேலைக்காரன் ஓடிவிடு, அடிமைகள் ஓடி விடுவார்கள், ஓ வேலைக்காரன் நின்று விடுவார்கள். ஆனா குமாரன் யார் தெரியுமா? குமாரத்தி யார் தெரியுமா? தேவன் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடம் வரைக்கும் கூடவே நடக்கிறவன் குமாரன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய மலை ஆனாலும், எவ்வளவு பெரிய கரடுகள் ஆனாலும், நடக்க முடியாத எல்லை ஆனாலும், தகப்பன் பிள்ளையுடைய கையை பிடிப்பார், பிள்ளையுடைய கையை பிடிச்சு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் குமாரன் என்றால், நீங்கள் குமாரத்திகள் என்றால், இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் கையை பிடிக்க போகிறார். தேவன் எங்கே கொண்டு போக விரும்புகிறாரோ அங்கே போகிற தகுதி உடைய நபர் நீங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. வேற யாரையும் கர்த்தர் உள்ளெல்லாம் கொண்டு போக மாட்டார், வேற யாரையும் கர்த்தர் உள்ள கொண்டு வந்து மகிமைப்படுத்த மாட்டார். வேலைக்காரன் நிறுத்தி விடுவார், அடிமைகளை ஓட வச்சிருவார். ஆனா குமாரனை பார்த்து விட்டால், குமாரத்திகளை பார்த்து விட்டால், இந்த தகப்பனுக்கு ஆசை, இந்த தகப்பனுடைய விருப்பம், நான் போற இடமெல்லாம் நீ வரணும், நான் நிக்கிற இடமெல்லாம் நீ வரணும், என் ஆசையெல்லாம் உன்னை கொண்டு நடத்துவேன், தேவன் விரும்பினதை உன்னை கொண்டு செய்வேன் என்று அவன் கையை பிடிச்சவர் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் கையை விடாதபடிக்கு அவன் கையை பிடித்து வழி நடத்துகிறவர் இயேசு. அல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் நான் சொல்லுகிறேன், நான் அடிமை இல்ல ஆண்டவரே, நான் வேலைக்கார இல்ல ஆண்டவரே, நான் உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் யாராகிலும் இந்த பகல் நேரத்தில் இருப்பீர்கள் என்றால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒருவருடைய கை உங்களை பிடிக்க போகிறது. யாராலும் நடக்க முடியாத மோரியா மலை மேல கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்கள். கட்டைகளை எடுத்து இருவரும் கூடி போனார்கள். அல்லேலூயா. கவனிங்கள், தகன பலிக்கான கட்டைகளை கழுத மேலதான் வைக்க வேண்டும் என்பது நியமனம், கழுத மேலதான் வைக்க வேண்டும் என்பது சட்டம். ஊர்ல இருந்து வரும் பொழுது அந்த கட்டைகளை கழுத மேலதான் வைத்தார்கள். ஆனா குறிப்பிட்ட எல்லை வந்தவுடனே வேலைக்காரனை நிறுத்தி, கழுதைகளை நிறுத்தி, இந்த தகப்பன் என்ன தெரியுமா செய்யறாரு? இந்த சுமக்க வேண்டிய இந்த கட்டைகள் யாரோ ஒரு கழுதை சுமக்க கூடாது, குமாரன் மேல அந்த கட்டைகளை வைத்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன தெரியுமா? நுகங்கள், பாரங்கள் ஆண்டவர் எல்லாரும் மேல வைப்பதில்லை. ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு பெரிய திருவிழா நடக்கும் பொழுது எல்லாருக்குள்ள பாரம் வராது. ஒரு பஸ் ஏறும் பொழுது சினிமா பாட்டு கேட்டா எல்லாருக்குள்ள பாரம் வராது. ஒரு திரளான கூட்டத்தை கண்டால் இத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, யார் சில பேருக்கு பாரம் வராது. சினிமா போஸ்டர் கண்டா இங்க எப்போ ஏசப்பா ஒரு மகிமைப்படுத்துகிற வசனங்கள் வரும் என்று எல்லாருக்குள்ள பாரம் வராது. ஆனா யாரோ ஒருவருக்குதா பஸ்ல ஏறி சினிமா பாட்டு கேட்கும் பொழுது எப்ப தேவனை ஆராதிக்கிற பாட்டு வரும், பஸ்ல ஏறி திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் எப்ப ரட்சிக்கப்படுவார்கள், யாரோ ஒரு சிலருக்கு தான் பாரம் வரும். அர்த்தம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா அந்த பாரம் வரும்? யாரை நம்பி தெரியுமா கர்த்தர் கட்டைகளை வைப்பார்? யாரை நம்பி தெரியுமா தேவன் பாரத்தை வைப்பார்? தேவ பார்வையில யாரு பிள்ளைகள் என்று தேவன் பார்க்கிறாரோ, யாரு குமாரன் என்று பார்க்கிறார்,
பார்க்கிறாரோ, யாரு குமாரத்தி என்று பார்க்கிறாரோ அவனை நம்பி, அவர்களை நம்பி தகப்பன் கட்டைகளை வைக்கிறார். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த பகல் நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் நீ தேவ பிள்ளை என்றால், நீ குமாரன் என்றால், நீ குமாரத்திகள் என்றால், இதோ தேவனுடைய பாரம் சில பேர் மேல இறங்க. நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமா சகோதரி, ஆமா சகோதரி, நீ எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கண்ணீர் வடித்து ஜெபிக்க முடியாது. ஆனா நீ தேவனுடைய மகள் என்றால், நீ குமாரத்தி என்றால், இதோ மனதுருகிற அபிஷேகம் மேல இறங்கி வரும். இதோ திரளான ஜனங்களை பார்த்து, ஓ மனதுருகிற அபிஷேகம், ஆத்தும பாரம், ஒரு பெரிய வியாகுலம், ஒரு பெரிய வேதனை. ஐயோ திருச்சபை இப்படி இருக்கிறதே, ஜனங்கள் இப்படி இருக்கிறதே. ஒரு பெரிய பாரம் வர வேண்டும் என்றால் தேவனுக்கு தேவை குமாரன், தேவனுக்கு தேவை குமாரத்தி. இந்த பகல் நேரத்தில் நீ குமாரத்தி என்றால், இதோ உம்மலதா கட்டைகளை வைக்கிறார், உம்மலதா கட்டைகளை வைக்கிறார். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சில கட்டைகளை சுமக்கிறதற்கு கர்த்தர் சபையை தேடி வந்திருக்கிறார். ஒரு அபல தூரலபடலா அகடகண்டமான சபடலதியா தேடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். யாரு மேல கட்டைகளை வைப்ப, யாரு மேல பாரங்களை வைக்கிற, யாரு மேல ஆத்தும பாரம், யாரு மேல வல்லமை, யாரு மேல வரங்கள், யாரு மேல சுகமாக்கிற அபிஷேகம், யாரு மேல கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், யாரை நம்பி ஓ பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், யாரை நம்பி கட்டுகள், யாரை நம்பி கட்டைகளை வைப்பார். நீ குமாரத்தி என்று சொல்லி பார், நீ குமாரத்தி என்று சொல்லி பார். ஆண்டவரே நான் அடிமை அல்ல, நான் வேலைக்காரன் அல்ல, நான் குமாரன், நான் குமாரன், நான் குமாரன். ரிபல தூரல படலதியா அகடகடக. நல்ல கைகளை தட்டி 2 நிமிடம் ஜெபிக்க தொடங்கலாம், 2 நிமிடம் ஜெபிக்க தொடங்கலாம். அவர் குமாரனை பார்த்துட்டா பலிபீடத்தின் மேல கட்டுவார், கட்டுவார், கட்டுவார். உன்னை கட்ட துணை ஒரு அபல தூரல பலபா. எல்லாரையும் கட்ட மாட்டாரு, எல்லாரையும் கட்ட மாட்டாரு. பிள்ளையை நம்பிதான் கட்டுவார், பிள்ளையை நம்பிதான் கையை ஓங்குவார், பிள்ளையை நம்பிதான் அவருக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த பிள்ளைக்கு தெரியும் என் தகப்பன் எது சென்றாலும் நன்மைக்கு செய்வார். என் தகப்பன் தேவ சத்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல குமாரர்கள் மௌனமாய் இருப்பார்கள். அவர்கள் மேல ஒரு மகிமை, அவர்கள் மேல ஒரு மகிமை இந்த பகல் நேரத்தில் பற்றி எரியட்டும். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. சகோதரி நீ குமாரத்தி என்றால், இதோ உன் மேல தேவ மகிமை இறங்கி வர போகிறது. உன்னை நம்பி கட்டைகளை வைக்கிறார், உன்னை பலிபீடத்துக்கு நேராய் கொண்டு போகிறார், உன்னை கட்டுகிறார், கையை ஓங்குகிறார். என் பிள்ளை என்ன மறுதலிக்க மாட்டா, என் பிள்ளை மரணத்தை எதிர்கொள்ளுவா, என் பிள்ளை எனக்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவா. அவனை நம்புகிறார் கர்த்தர். அடிமையை நம்பல, வேலைக்காரன் நம்பல, உன்னதான் நம்புகிறார், உன்னதான் நம்புகிறார். நீ பிள்ளை என்று சொல்லு, நீ பிள்ளை என்று சொல்லு, நீ பிள்ளை என்று சொல்லு. நீ பிள்ளை பிள்ளை சொல்ல 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 தகப்பன் பிள்ளைகளை தேடி வருகிறார், பிள்ளைகளை தேடி வருகிறார், பிள்ளைகளை தேடி வருகிறார். அவர் இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு தருவதில்லை, பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு தருகிற. நீ பிள்ளை என்றால் இதோ உன்னுடைய அப்பம் இறங்கி வருகிறது, நீ பிள்ளை என்றால் இதோ உன்னுடையது வருகிறது. நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி 2 நிமிடம் எல்லாரும் ஆவில நிரம்பலாம். யாரையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத. இந்த பகல் நேரத்தில் நீ தேவனுடைய பிள்ளை என்று நிரூபி. நீ தேவனுடைய பிள்ளை என்று நிரூபி, நீ தேவனுடைய பிள்ளை என்று நிரூபி, நீ தேவனுடைய குமாரன் என்று நிரூபி, நீ தேவனுடைய குமாரத்தி என்று நிரூபி. ஆண்டவரே நான் ஓடி போகிறவன் அல்ல, நான் நிற்கிறவன் அல்ல, நான் கூடவே வருகிறவன், கூடவே வருகிறவன். உங்க கூடவே வருகிற மோரியா என்று தெரிந்தோ உங்க கூடவே வருகிற, பலிபீடம் என்று தெரிந்தோ உங்க கூடவே வருகிற, ஊழியம் போராட்டம் என்று தெரியும், ஊழியம் வேதனை என்று தெரியும், ஊழியம் அவமானம் என்று தெரியும். ஆனா நான் வருகிறேன், ஆனா நான் வருகிறேன். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? சொல்லுகிறவர் யார், சொல்லுகிறவர் யார்? சொல்லு சகோதரா, நான் குமாரன் என்று சொல்லு, நான் குமாரத்தி என்று சொல்லு. சொல்ல 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 இதோ உன் மேல தேவன் கட்டைகளை வைக்க விரும்புகிறார், கட்டைகளை வைக்க விரும்புகிறார், கட்டைகளை வைக்க விரும்புகிறார். ஒரு ரபல சஃப துரலதியா
2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு அமைதியா 2 நிமிஷம். நான் அடிமை இல்ல ஆண்டவரே, நான் அடிமை இல்ல ஆண்டவரே. சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? நான் அடிமை இல்ல ஆண்டவரே, நான் அற்பமா நினைக்க மாட்டேன், நான் ஓடி போக மாட்டேன், நான் மறந்தது போதும், நான் அடிமையா இருக்க கூடாது, நான் சபையில் அடிமையா இருக்க கூடாது, நான் சபையில் அடிமையா இருக்க கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் எல்லாரும் வாயால் அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடலாம். பார்க்கலாம். அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. நான் எக்காரணத்தை கொண்டு நான் அற்பமாய் யாரையும் பார்க்க மாட்டேன், அற்பமாய் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் எக்காரணத்தை கொண்டு யாரையும் அற்பமா பார்க்க மாட்டேன். எங்க பாஸ்டர் அற்பமா பார்க்க மாட்டேன். யாருக்காகவோ யாருக்காகவோ நான் தேவனை மறந்து விட மாட்டேன். எத்தனை கடிதங்கள் வந்தாலும் நான் தேவனுக்காய் நிற்க போகிறேன். நான் ஓட மாட்டேன். நான் அடிமை அல்ல, நான் வேலைக்காரன் அல்ல, நான் தூரத்திலேயே நிக்கிற வேலைக்காரனும் அல்ல. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க சகோதரி. நான் வேலைக்காரன் அல்ல, நான் வேலைக்காரி அல்ல. நான் வேலைக்காரன் என்றால் குறிப்பிட்ட எல்லையில நின்று விடுவோம், குறிப்பிட்ட எல்லையில நின்று விடுவோம். உள்ள போக மனம் வராது, மலை மேல ஏற மனம் வராது, ஆபிரகாம் கூட ஏற மனம் வராது. ஓ, பணம் தந்தா கூலி தந்தா போதும், அவன் தான் வேலைக்காரன். கூலிக்காக ஓடுகிறவன் வேலைக்காரன். ஆனா பிள்ளை யார் என்று தெரியுமா? எந்த பிரதிபலன் இல்லாமல் ஓடுகிறவன், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓடுகிறவன், எது நடந்தாலும் ஓடுகிறவன். மரணமோ ஜீவனோ, பட்டயமோ நாசமாசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? தேவன். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். நான் உனக்கு அடிமைத்தன ஆவியை தராமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி உனக்குள்ள பிள்ளையினுடைய ஆவி, பிள்ளையின் அபிஷேகம், பிள்ளையின் வல்லமை. ரபலபலபல துரலபலபலபா. எஸ் எஸ் எஸ். அக்கினி 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 அக்கினி. உனக்கே தெரியாமல் உனக்குள் பிள்ளைகள். நீதான் குமார, நீதான் குமாரத்தி. ஒரு அக்கினி விழுகிறது, ஒரு அக்கினி விழுகிறது. நீ அடிமை அல்ல. ரபலபலபல துரலபலபடா அகதண்டமான ஜபடலதியா ஒஸ்மாட்டே பேதே அகடகடகடகரா பேதே அஸ்பேதே ரபந்தி அகடகடகடகடகட பிராதாரலபலபா. நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உனக்குள்ள இன்றைக்கு பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். கூப்பிடு. அப்பா அப்பா அப்பா, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. சொல்லு மகளே, சொல்லு மகளே. அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. அவர் உன்னை பிள்ளையாய் பார்த்த தொடங்கி விட்டார். இதோ உன்னை நம்பி மகிமையானது செய்கிறார், உன்னை நம்பி பெரியதை செய்கிறார். அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. இயேசுவே அப்பா என்ன கூப்பிடு. நான் உங்க பிள்ளாண்டவரே, நான் உங்க பிள்ளாண்டவரே. கூப்பிடு மகளே, கூப்பிடு மகளே. ஒரு ரபல சஃபட்டு ரபா சஃபட பாபா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ. இறுதி வரை நடத்தி செல்வி, இறுதி வரை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை.
ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க சகோதரி, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, இயேசு அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. கவனியுங்கள், ஆகையதான் கர்த்தர் அடிமைகளை வெறுக்கிறார், வேலைக்காரனை வெறுக்கிறார், குமாரனை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இந்த குமாரனை பலிபீடத்தில் கட்டி ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்து ஆபிரகாம் கையை ஓங்கி இந்த குமாரனுக்கு நேராய் நீட்டிருக்கும் பொழுது வானத்தில் ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே பிள்ளை ஆண்டான் மேலும் கையை போடாத, அவன் குமாரனாய் இருக்கிறபடியா நான் சொல்லுகிறேன், அவன் மேலும் கையை போடாத, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாத என்று கர்த்தர் தடை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நான் சொல்றேங்க, நீங்க பிள்ளைகள் என்று கர்த்தர் இன்றைக்கு பார்த்து விட்டால் உங்களுக்கு நேராய் எத்தனை பட்டயங்கள் நீட்டப்பட்டாலும் இந்த பகல் நேரத்தில் எல்லா பட்டயங்களுக்கு கர்த்தர் தப்புவிப்பாராக. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒரு பட்டயங்களோ இதுவரைக்கும் நீட்டப்பட்ட எல்லா பட்டயங்களையும் கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் தடுத்து நிறுத்துவாராக. நீட்டப்பட்ட பட்டயங்களை பார்த்து சொல்லுவார், என் பிள்ளை மேல கையை போடாத. அல்லேலூயா. வியாதியோ பலவீனமோ நாச மோசங்களோ உங்களுக்கு விரோதமாய் தாக்க வேண்டும் என்று வரும் பொழுது கர்த்தர் பார்ப்பாரு, இது என் பிள்ளை என்றால் பிள்ளைகளை பார்த்து வியாதிகளுக்கு சொல்லுவார், என் பிள்ளை மேல கையை போடாத. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? அப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவருக்கு யாரு தேவை? யார் தேவை? பிள்ளைகள், குமாரன் குமாரத்திகள் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆகையெல்லாம் பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அனுப்பும் பொழுது, ஒரு பெரிய தரிசனத்தை இந்த பூமியில செயல்படுத்த வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் நினைக்கும் பொழுது, ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த பூமி அடைய வேண்டும் என்று பிதாவின் ஆதீனத்தில் ஒரு ஏக்கம் வரும் பொழுது, பிதாவாகிய தேவனானவர் ஒரு பரிசுத்தவானை பூமிக்கு அனுப்பவில்லை, ஒரு தேவ தூதனை பூமிக்கு அனுப்பவில்லை, ஒரு மூப்பரை தேவன் பூமிக்கு அனுப்பவில்லை, ஒரு காபிரியலை தேவன் அனுப்பவில்லை, ஒரு மீகாவேல் தூதனை தேவன் அனுப்பவில்லை, கேருபீன்கள் சேராபீன்களை தேவன் அனுப்பவில்லை. அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தேவன் இவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இந்த உலகம் காணத்தக்கதாய் அவர் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஏன் தெரியுமா? தேவ தூதனை அனுப்பியிருந்தால், பரிசுத்தவான்களை அனுப்பியிருந்தால் சிலுவை பார்த்தவுடனே ஓடி விடுவார்கள், சிலுவை பார்த்தவுடனே தூரமாய் நின்று விடுவார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், அடிமைகள் ஓடி விடுவார்கள், வேலைக்காரர்கள் நின்று விடுவார்கள், ஆனா பிள்ளைதா கடைசி வரைக்கும் கூடவே இருப்பார்கள் என்று அறிந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார்.
அல்லேலூயா. இப்ப அந்த குமாரனை பார்த்து தான் இவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலை. ஏன் தெரியுமா? இந்த குமாரன் எங்கெங்கெல்லாம் நடக்கிறானோ அங்கெல்லாம் விடுதலை நடக்கும். இந்த குமாரன் யார் தலை மேல கை வைக்கிறானோ ஒரு அற்புதம் வெளிப்படும். இந்த குமாரன் எந்த கேன்சர் மேல கை வைக்கிறானோ அங்க ஒரு விடுதலை நடக்கும். இந்த குமாரன் எங்க தொடுகிறாரோ, எங்க கால் வைக்கிறாரோ, எத்தனை லேகியோன் ஆனாலும் சரி, எத்தனை மரண படுக்கையானாலும் சரி, குமாரன் கை வைக்கிற இடமெல்லாம் தேவன் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஆமா சகோதரி, இன்னைக்கு நீ குமாரத்தி என்று தேவனுக்கு நிரூபித்து விட்டா, நீங்க இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் உன்னதமான விடுதலையை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 2021 ஆண்டு நினைக்கிறேன், 22ஆம் வருஷம் தொடர்ந்து ஊழியத்தின் பிரயாணங்கள், ஊழியம் பிரயாணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நான் என் வீட்டுக்கே போகல. தொடர்ந்து ஊழியங்கள், தொடர்ந்து இரவும் பகலும் கன்வென்ஷன் மீட்டிங், தொடர்ந்து இரவும் பகலும் பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஒரு காலம். கடைசி 3 நாட்கள் ஆந்திர பிரதேசல ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய சரீரமெல்லாம் பயங்கர மரண வலி, என்னுடைய வயிற்று பகுதி எல்லாம். அது நடுவில் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்து ஊழியத்தெல்லாம் முடிச்சு 3 மாசம் கழிச்சு நேரா என் வீட்டுக்கு வரேன். நேரா வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் படுக்கலாம் என்று பெட்ல படுத்திருக்கும் பொழுது எனக்கு வாமிட் வருகிறது. நேரா பாத்ரூம் கதவை திறந்து வாமிட் பண்ணலான்னு என்று கதவை திறந்தா வாமிட் எடுக்கிறேன். வாமிட்டை பார்த்தா ரத்தமாய் வாந்தி வருகிறது. ரத்தமாய் வாமிட் எடுக்கிறேன். இப்படி ரத்தமாய் வாமிட் வர வர என் சரீரமெல்லாம் பயங்கர வலி. எனக்கு மூச்சு விட்டா வலி, இருமனா வலி, தும்முனா வலி, அசஞ்சா வலி, ராத்திரி எல்லாம் படுக்கவே முடியாத ஒரு பெரிய மரணத்தின் வழிகளை சந்தித்தேன். ஒரு இருளின் பாதை, மரண பள்ளத்தாக்கு என்பது அன்றைக்கு தான் கண்டு கொண்டேன். ஒரு சொட்டு ராத்திரி தூங்க முடியல, பயங்கரமான மரண வலி. இப்படி மரண வலிகள் வரும் பொழுது காலையில் மருத்துவமனைக்கு போகலாம் என்று ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் ஸ்கேன் எடுக்கிறார்கள். டாக்டர் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொடர்ந்து பிரயாணித்து தொடர்ந்து பேசிக்கொண்டு பல விதமான இடங்களில் பிரயாணித்து உணவுனால உங்களுக்கு வந்த பிரதிபலன் உங்க சரீரம் முழுவதுமாய் தொண்டையிலிருந்து அடி வயிறு வரைக்கும் எல்லா அல்சர் ஃபார்ம் ஆகி விட்டது. புண்ணு பயங்கரமாய் மாறிவிட்டது. ஆற முடியாத காயங்கள் சரீரத்துக்குள் ஏற்படுகிறது. ஆகையால் வாமிட் வந்து கொண்டே இருக்கும் என்று டாக்டருடைய ரிப்போர்ட். மறுபடி ஸ்கேன் எடுக்கிறார்கள், மறுபடி பரிசோதிக்கிறார்கள். மறுபடி பரிசோதித்த டாக்டர் சொல்லுகிறார்கள், இந்த பித்தப்பை முழுவதும் சில பாலிப்ஸ் என்கிற கட்டிகள் தோன்றி பித்தப்பையை மூடிவிட்டு இருக்கிறது. உங்க பித்தப்பை முழுவதும் அந்த கட்டிகள் பரவி கொண்டிருக்கிறபடியால் பித்தப்பை ஆபரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும் என்று டாக்டர் மறுபடி பரிசோதிக்கிறார்கள். மறுபடி பரிசோதித்தால் கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிவிட்டது. 14 mm அநேக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிவிட்டது. இது ஆபரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும். மறுபடி பரிசோதிக்கிறார்கள். மறுபடி பரிசோதித்தா இந்த விழா எலும்பெல்லாம் பலனற்று அது கொஞ்சம் கொஞ்சமாய் பலன் இழந்து அது உடைய ஆரம்பிக்கிறது. உள்ளுக்குள்ள எலும்புகள் சிதைகிறது போல, பலனற்று இருக்கிறது போல. டாக்டருக்கு புரியவில்லை என்ன நடக்கிறது என்று தெரியல. மறுபடி பரிசோதிக்கிறார்கள். உள்ளுக்குள்ள இந்த கட்டியை பரிசோதித்து மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். ரிப்போர்ட் வந்தது. டாக்டர் என்னை அழைக்கிறார்கள். டாக்டர் தந்த ரிப்போர்ட்டில் சொல்லுகிறார்கள், உனக்கு அல்சர் இருக்கிறது உண்மை, உனக்கு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆனது உண்மை, உனக்கு பித்தப்பை ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்பது உண்மை, உனக்கு எலும்புகள் அரிக்கப்பட்டது உண்மை. இந்த கட்டியை பரிசோதித்து பார்த்ததில் இந்த கட்டி கேன்சர் கட்டி என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். இது போன் கேன்சர் ஃபார்ம் ஆகிவிட்டது என்று டாக்டர் சொன்னார்கள். இந்த எலும்பெல்லாம் பரவி முதுகு பக்கமாய் பரவி கொண்டிருக்கிறது என்று டாக்டர், நீங்கள் கடக்க வேண்டிய ஸ்டேஜை கடந்து விட்டீர்கள். டாக்டர் சொன்னார்கள், எண்ணி 4 மாசத்தில் உங்கள் ஜீவன் உங்களை விட்டு போக போகிறது. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ, எத்தனை மாத்திரை மருந்துகள் போட்டாலோ இந்த கிருமிகளை கொல்ல முடியாது. இந்த ஸ்டேஜை கடந்து விட்டது. எண்ணி 4 மாசம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்பது டாக்டருடைய அறிக்கை. இப்ப இந்த அறிக்கை பெற்றுக்கொண்டனா நேரா வீட்டுக்கு வர உள்ளுக்குள்ள பயங்கர பயம்.
பிசாசு இப்படி சொல்லுகிறா, 4 மாசம் தான் நீ பைபிளை தூக்குவ, 4 மாசம் தான் மைக்கேலை பிடித்து இயேசு நல்லவர் என்று சொல்லுவ, 4 மாசம் தான் பலிபீடத்தில் நிற்ப, 4 மாசத்துக்கு அப்புறம் உன் ஊழியமே இருக்காது, உன் பேரே இருக்காது, உன் இடமே இருக்காது, நீ தேவனுக்கு எதுவுமே சாதிக்க முடியாது. வெறும் 4 மாசம் தான் ஊழியம், 4 மாசம் தான் இயேசு என்று பிசாசு சொல்லி சிரிக்கிற சத்தங்கள் என் காதுகளை விழத் தொடங்கினது. இப்ப எனக்குள்ள ஒரு ஏக்கம் வருகிறது, இன்னும் 4 மாசத்துல உயிரோடு இருப்பேனா? அப்ப எனக்குள்ள ஒரு ஆசை, 4 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மருத்துவமனை போல நான் சாகக்கூடாது. இந்த 4 மாசம் எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ, எவ்வளவு பலிபீடத்தை ஏற முடியுமோ எல்லா பலிபீடத்தில் ஏறி எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், அவர்தான் உலக இரட்சகர், அவரை இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் எவராலும் வர முடியாது என்று பிரசங்கிக்க வேண்டும் என்று வைராக்கியம். நேர டேட்டை பார்க்கிறேன், அடுத்த 3 நாட்கள் கோயம்புத்தூர்ல ஊழியம். நேர ரிப்போர்ட்டை தூக்கி போட்டு அந்த ராத்திரிய ட்ரெயின் ஏறி நேர கூட்டத்தின் நடுவில் பிரசங்கிக்கிற 3 நாட்கள் இரவும் பகலும் மரண வலியோடு பிரசங்கிக்கிற. இரும்பனா இந்த வெள்ளக்கலை கட்சி ஃபுல்லா ரெட்டாய் மாறுகிறது. காரணம் அல்லேலூயா என்று கத்தி சொன்னா வாமிட் வரும், ரத்தம் வரும். ரத்தத்தை அடக்கி வைத்தா அந்த கட்சி ஃபுல்லா ரெட்டா மாறும். ஒரு நாளை இந்த கட்சி என்னுடைய பலிபீடத்தில் வைத்துக் கொண்டே இருப்பேன், எல்லாமே ரெட்டா ரத்தமாய் மாறிவிடும். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து இரவும் பகலும் ஊழியம். ஒரு நாள் விட மாட்டேன், தெருவில் போய் இயேசு நல்லவர். ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சு கேப் வந்து விட்டா நேரா தூங்க மாட்டேன், நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சொல்லுவேன் இயேசுதான் உலக இரட்சகர். ராத்திரி ஒரு கிராமத்துக்கு போய் சொல்லுவேன் இயேசுதான் உலக இரட்சகர். கிராம ஊழியத்தை போனவுடனே 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம், எழுப்புதல் கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம், இப்படி பல கூட்டங்கள்ல ஒரு 5 மாதம், கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் தொடர்ந்து ஊழியம், தொடர்ந்து ஊழியம். ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் சாகர நேரம் முதல் கொண்டு இயேசு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஊழிய பிரயாணம். எனக்குள்ள ஒரு ஏக்கம், நீ அடிமை அல்ல, நீ வேலைக்காரன் அல்ல, கடைசி வரைக்கும் தகப்பனோடு கூட இருக்கிற குமாரன். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு 4.5 மாசம் தொடர்ந்து இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். 4.5 மாசம் கடைசி ஊழியம். சென்னையில் ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம். இப்போ 3 நாட்கள் கூட்டத்தின் கடைசி நாள் பிரசங்கம் எல்லாம் முடிச்சு எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவில ஏவப்பட்டு கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஜெபத்தை நடத்த தேவன் என் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்த உடனே வெள்ளங்கி தரித்திருக்கிற ஒருவர் கூட்டத்தின் நடுவில் உலாவ ஆரம்பித்தார். எல்லாருடைய தலைமலை கை வைத்தார், கண்ணீரை துடைத்தார், வியாதிகளை மாற்றினார். இதை கண்ட நான் பலிபீடத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது, வந்த ஒருவரை கூட நீங்க இல்லாம போகக்கூடாது. வியாதிகள் சுகமடையட்டும், சாபங்கள் உடைக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கண்ணீரெல்லாம் துடைத்து விடும் என்று ஆத்தும பாரம் அதிகமாய் தேவனிடத்தில் ஜெபிக்க தொடங்குற. இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் எல்லா தலைமலை கை வைத்துக் கொண்ட இயேசு நேரா என் பக்கமாய் திரும்பினார். என்னை பார்த்து புன்னகையோடு ஒரு சிரிப்பு சிரிச்சார். என்னை பார்த்து ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல் பண்றாரு, சிரிக்கிறாரு. அவரை பார்க்கிற அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கு. அந்த சிரிப்பு சொல்லாம சொல்லுது, உன்னை அழைச்சது நான் தானே, நான் கைவிட்டுருவேனா? உன் கூட நான் தானே இருக்கிறேன். 4 மாசம் உன்னுடைய நாட்கள் முடிஞ்சுன்னு நினைக்கிறியா? நான் உன்னை ஓட வைக்க மாட்டேனா? ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நான் அல்லவா? அந்த சிரிப்பில் 1000 அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏதாவது துக்கம், பாரம், வேதனை வந்து விட்டா கொஞ்சம் கண்ணை மூடி அவர் என்னை பார்த்து சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா அந்த துக்கம் எல்லாம் பறந்து விடும். அந்த அவர் சிரிச்ச உடனே எனக்கு ஜெபிக்க மனவெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி நேரா ரூமுக்கு போய், பாவியான என் மேலே கிருபையா இருந்தது, என்னையும் தேடி வந்தீங்களே, என்னையும் பார்த்து சிரிச்சிங்களே, இந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அப்பதான் ஒரு உணர்வு வருது. எப்பவுமே எனக்கு மரண வலி இருக்குமே, இப்போ வலியே இல்லை என்கிற உணர்வு. நான் நேரா பார்க்கிறேன், எதுக்கு வம்பு, நேரா டாக்டரை போய் பார்க்கலாம் என்று ஒரு 4.5 மாதம் 5 மாதம் கிட்டத்தட்ட 5 மாதம் கழித்து நேரா அதே டாக்டரை போய் கதவை தட்டி உள்ளர போற. டாக்டர் மேல இருந்து கீழே பார்த்து கேட்கிறாரு, நீ இன்னும் உயிரோடு
உயிரோடு இருக்கிறியா என்று கேட்கிறார். ஏனென்றால் உனக்கு டைம் தந்தது 4 மாசம், இப்ப 5 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் உயிரோடு இருக்கிறியா? நான் சொல்ல டாக்டர் ஒரே முறை என்ன பரிசோதித்து பாருங்க, ரிப்போர்ட் கையில தரேன். டாக்டர் சொல்றாரு உனக்கு கேன்சர் இருக்கிறது உண்மை, உனக்கு அல்சர் இருக்கிறது உண்மை, கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆனது உண்மை, எலும்புகள் தேய்மானம் ஆய்ந்தது உண்மை, இந்த கேன்சர் கிருமிகள் எலும்புகளை அரித்து இந்த விலா எலும்பு அரித்து முதுகு பக்கம் பரவினதெல்லாம் உண்மை, இது மாற்றமே இல்லை என்றார்கள். நான் சொல்றேன் டாக்டர் ஒரே முறை பரிசோதித்து பாருங்கள். டாக்டர் அந்த கட்டியை மறுபடி பரிசோதித்தார்கள், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினார்கள். ரொம்ப நாள் கழிச்சு ரிப்போர்ட் வந்தது, டாக்டர் நம்பல. மறுபடி வேறு ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள், ரிப்போர்ட் வந்தது, நம்பல. மறுபடி ஒரு பெங்களூர்ல பெரிய மருத்துவமனை நாராயண ருத்ராயலாயா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினார்கள், ரிப்போர்ட் வந்தது. டாக்டர் என்னை அழைத்தார்கள், என்னை பார்த்து சொன்னார்கள், எனக்கு தெரியாம எந்த டாக்டர் போய் பார்த்து, ஏன் டாக்டர் என்று கேட்டா, கேன்சர் இருக்கிற அடையாளமே தெரியலையே, உன் சரீரத்தில் அற்புதம் நடந்து விட்டது, அல்சர் இல்லை, கட்டி இல்லை, கிட்னில ஸ்டோன் இல்லை, எலும்பெல்லாம் புதிய எலும்பாய் மாறிவிட்டது, அந்த கேன்சர் கிருமிகள் ஒரு துளி அளவும் சரீரத்தில் இல்லை. என்ன நடந்தது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிள்ளை என்று தெரிந்து விட்டா ஓங்கின கைகளை பார்த்து சொல்வார், என் பிள்ளை மேல கைய போடாத, ஒரு தீங்கு செய்யாத. பிள்ளைகளை பார்த்துட்டா, குமாரனை பார்த்துட்டா, இவர் எதையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன் சகோதரி, இன்னைக்கு நீ குமாரத்தி என்று சொல்லிப்பார், நீங்கள் குமாரன் என்று சொல்லிப்பார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த குமாரன் எந்த இடத்துல போய் நிற்க முடியும்? இந்த குமாரனுக்காக தேவன் எதையும் செய்ய முடியும். அற்புத அடையாளங்கள் இந்த பகல் நேரத்தில் நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீ குமாரத்தி என்று தேவனுக்கு நிரூபிச்சிருங்க, நீங்க குமாரர்கள் என்று தேவனுக்கு நிரூபிச்சிருங்க. நான் ஓடி போக மாட்டேன், நாங்க தூரமே நிற்க மாட்டேன், நான் அற்பமா நடக்க மாட்டேன். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உங்க கூடவே வருகிற குமாரன் ஆண்டவரே, குமாரத்தி ஆண்டவரே என்று தேவனை நம்ப வைத்து பாருங்கள். இந்த ராத்திரி கர்த்தர் நம்பிவிட்டால் நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திரு, எல்லாரும் எழுந்திருந்து வேகமா எல்லாரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் வாய்களை திறந்து, யார் அமைதலாக இருக்கக்கூடாது, யார் அமைதலாக இருக்கக்கூடாது, யாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதித்து பாருங்கள். இந்த ராத்திரி நிச்சயமாய் தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். என் தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் வாய்களை திறக்கலாம், எல்லாரும் வாய்களை திறக்கலாம், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாம், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க, வாயை திறந்து உண்மையா சொல்லுங்க. நான் வேலைக்காரன் இல்ல, நான் அடிமை அல்ல, நான் ஓடி போகிறவன் அல்ல, நான் அற்பமாய் நினைக்கிறவன் அல்ல, நான் தூரமாய் இருக்க வேண்டியவன் அல்ல. தகப்பன் எங்க கூப்பிட்டாலும் கூடவே வருவேன். எத்தனை பலிப்பிட வேண்டாலும் நான் தகன பலியை அர்ப்பணிக்கிறேன். நான் கட்டைகளை சுமக்கைன்னு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா கூடவே போகிறேன். அப்பா கட்டுகிறாரா, நான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருக்கிறேன். ஏனென்றால் நான் குமாரன், ஏனென்றால் நான் குமாரத்தி என்று சொல்லுகிறவர்கள் யாரானாலும் நிச்சயம் இந்த பகல் நேரத்தில் உங்களை சந்திக்க ஒரு தேவ வல்லமை இந்த பகல் நேரத்தில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் சபையை அதிகமாய் நேசிக்கிறபடியால் சபையில இந்த வார்த்தை சொல்லுகிறார். சகோதரி, இந்த வார்த்தைகள் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச முடியாது, சாந்திர கூட்டங்களில் பேச முடியாது, சபையில மட்டும்தான் பேச முடியும். ஏனென்றால் இது சபை தேவனுடையது. சபை அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அவருடைய சபை. அவர் சபையில குமாரர்கள் இருக்க வேண்டும், குமாரத்திகள் இருக்க வேண்டும், எதையும் சகிக்கிறவன் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் புறப்படுகிறவன் இருக்க வேண்டும், எதையும் எதிர்கொள்றவன் தேவை, சிலுவை சுமக்கிறவன் தேவை, கடினமான பாதையை தெரிந்து கொண்டவன் தேவை. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன்கொள், ஓ அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவன் தேவை. இன்றைக்கு யார் குமாரன், யார் குமாரத்தி,
அவர்கள் மாத்திரம் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சொல்லுங்க, நான் குமாரே நான் குமாரத்தி என்று யாரால சொல்ல முடியும்? சொல்ல 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 உனக்குள் உனக்கே தெரியாமல் இருக்கிற அடிமைகளை கர்த்தர் உடைக்கிறார். குமாரனை அழைக்கிறார், குமாரத்திகளை அழைக்கிறார். சகோதரியே, நீதான் தேவன் தேடுகிற குமாரத்தி, நீதான் தேவன் நம்புகிற குமாரன். உனக்காக தான் தேவன் வைராக்கியமுடையவராய் இந்த பகல் நேரத்தில் தம்முடைய வார்த்தையை உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறே எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் எஸ் 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 உம்மை தான் நேசிப்பேன், வேறே எதற்கும் நான் அடிமைப்படே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் சொல்லுங்க. உயிர் உள்ளவரை, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். இன்னொரு விசை சத்தங்களை உயர்த்தி, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். இன்னும் ஒரே ஒரு முறை பரலோக தேவன் கேட்கட்டும். உம்மை தான் நேசிப்பேன், வேறே எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதானே, என் நேசர் நீதானையா.